வணக்கம் நண்பா. 11/10/2025 காருண்யா 726க்கு உண்டான ஒரு கேரளா கணிப்பை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தோம், எப்படி வந்தது, எப்படி போச்சுன்னு நம்ம சொல்லிடுவோம். சரிங்களா? 8-4 சரிங்களா? 8 சி போர்டுக்கு ஓகே. சி போர்டில் நம்ம 8 வச்சுருக்கோம். புரியுங்களா? ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 22 7க்கு பவர் 2 சரிங்களா? பி போர்டில் நம்ம 7 வச்சுருக்கோம். ஜஸ்ட் மிஸ்ஸு. 2ஆம் நம்பர் வச்சுருந்துருக்கலாம். 2ஆம் நம்பர் ஆல் போர்டு கொடுத்துருக்கலாம். காரணம் என்னென்னா, வந்ததை நம்ம வந்த மாதிரியே கொடுத்துருவோம். அதுதான் ஒரு பிரச்சனை. சரிங்களா? அப்படி தான் எடுத்தால் தான் நம்ம கெஸ்ஸிங் எடுக்க முடியும். அதனால தான் நான் 7ஆம் நம்பர் கொடுத்தேன். சரிங்களா? 78 28 2ஆம் நம்பருக்கு பவர் 7ஆம் நம்பருக்கு பவர் 2 சரிங்களா? மேலேயும் 2. இந்த 5ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா டி போர்டுக்கு போயிருக்குது. டி போர்டில் 5 நம்பர் சரிங்களா? நம்ம நேற்று சொல்லும் போதே சொல்லி தான் கொடுத்தோம். கிளியராக பார்த்தவங்களுக்கு புரிஞ்சவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பார்த்திங்கன்னா 32 3க்கு பவர் 8 சரிங்களா? 8க்கு என்னெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் பார்க்கணும். 68 18 58 08 அந்த மாதிரி. இப்போ வந்து 3 வந்து 8ஆக தான் நம்ம எடுத்துக்கணும். 8 82 22 8. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம 7 2 எடுத்துக்கிட்டோம்னா 22 நம்மளுக்கு கிடைக்கும் இங்கே. சரிங்களா? அதனால தான் நேற்று நமக்கு வந்தால் 2 தான் வரணும். அந்த 2வை நம்ம கொடுத்துருக்குறோம். சரிங்களா? 22 8. இங்கே பார்த்தீங்கன்னா 32 இருக்கா? 3க்கு பவர் 8 பார்த்தீங்கன்னா 22 வந்திருக்குது. சூப்பராக 8ஆம் நம்பர் நம்ம சி போர்டும் வச்சுருக்கிறோம். கரெக்டாக 22 உள்ளே வந்திருக்குது. சரிங்களா? இங்கே வந்து கொஞ்சம் மிஸ் ஆகிருக்குது. இல்லைன்னா நம்ம கொஞ்சம் நல்லா எடுத்துருந்துருக்கலாம். சரி 3 வரும் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் அப்படி வச்சுட்டேன். பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகி போச்சு. சரிங்களா? ஆக மொத்தம் ஒரு நல்ல வின்னிங் கொடுத்துருக்குறோம். 22 வந்திருக்குது. ஜோடி நம்பர்லையும் பாருங்கள் 2 ஜோடி நம்மளுக்கு வின்னிங் வந்திருக்குது. இதுதான் அடிக்கடி வரும். இப்படி தான் வரும். அதுக்கு தான் நம்ம சொல்லி கொடுக்குறோம். சரிங்களா? நாளைக்கு பாடம் எடுத்திங்கன்னா ஆல் போர்டு 9 3 சரிங்களா? சப்போர்ட்டுக்கு 5ஆம் நம்பர். நாளைக்கு 3ஆம் நம்பர் வரலாம். அப்படி இல்லைன்னா 3க்கு 8 திரும்பவும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? 9க்கு பவர் 4 3க்கு பவர் 8 5க்கு பவர் 0. இதுலேருந்து நம்ம நாளைக்கு ரிசல்ட் எடுத்துக்கணும். சரிங்களா? 9 வந்தால் 39 சரிங்களா? அந்த மாதிரி வரலாம். இல்லை 3 வந்தால் 34 இல்லை 39 சரிங்களா? இதுக்கு சொல்கிறேன் நான். அதே மாதிரி 9 வந்தால் 92 97. அதை எப்படி வேணாலும் அடிக்கலாம். 79 அந்த மாதிரி திருப்பிலாம் வரும். சரிங்களா? ஒரு இதுக்கு சொல்லிக்கிறேன். அதே மாதிரி 99 49 வந்தால் 99 இல்லை 44. ஒருவேளை 9ஆம் நம்பர் வராமல் 4ஆம் நம்பர் வந்தால் நீங்கள் அப்படி தான் எடுத்துக்கொள்ளணும். சரிங்களா? அதேமாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 69 வரலாம், 96 வரலாம், 19 14 அந்த மாதிரி 4ஆம் நம்பர் வந்தால் சரியா? ஏதாவது ஒன்று 4 இதாக வரணும். ஆனால் நாளைக்கு 3ஆம் நம்பர் நம்மளுக்கு டார்கெட்டு 3 8 நம்மளுக்கு மெயின் டார்கெட்டில் இருக்குது. 9ஆம் நம்பரும் இருக்குது. சரிங்களா? அப்படி வரும்போது நம்மளுக்கு 3ஆம் நம்பர் தான் ஆல் போர்ட்டில் கிடச்சிருக்குது. 8ஆம் நம்பர் கிடைக்கல. சரிங்களா? அதனால் நம்ம 3ஆம் நம்பரை அதிகமாக யூஸ் பண்ணிக்கிறோம். 3ஆம் நம்பருக்கு இல்லை என்னெல்லாம் இருக்கோ அதை கொஞ்சம் அப்படியும் வச்சுக்கணும், பவர் பண்ணியும் வச்சுக்கணும். நாளைக்கு அதுலேருந்து வின்னிங் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. டபுள்ஸ் வந்தால் 99 வரணும். இல்லைன்னா 55 66 சரிங்களா? 3 டிஜிட்டில் பொறுத்த வரைக்கும் நான் கொடுத்துருக்கிறது 289 294 342 312 649 764 657 315 649 சரிங்களா? அப்படி வரலாம். சரிங்களா? இப்போ 9க்கு நம்ம 19ன்னு எடுத்துக்கலாம், 69ன்னு எடுத்துக்கலாம், 99ஆகவும் எடுத்துக்கலாம் இதை. சரிங்களா? அதேமாதிரி 0 நம்ம கொடுக்கல. 5ஆம் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா 15 65 அந்த மாதிரி 65 நம்ம கொடுத்துருக்கோம். அது 56ஆகவும் வரலாம், 15ஆகவும் வரலாம், 51ஆகவும் வரலாம். சரிங்களா? ஏன்னா 2 நம்பர் உள்ளே வந்துருச்சு. அதுக்கு நம்ம கொடுத்துருக்குறோம். மற்றபடி வந்துட்டு 74 அது 74ஆகவும் வரலாம், 79ஆகவும் வரலாம், 97 47 அந்த மாதிரியும் வரலாம். சரிங்களா? ஏன்னா ஒரு நம்பர் எடுக்கிறோம்னா அது பவர் நம்பரும் நம்ம இது பண்ணி தான் ஆகணும். அப்படி தான் வின்னிங் எடுக்க முடியும். அப்படி தான் வின்னிங்கும் வருது. சரிங்களா? அதனால் அதை கொஞ்சம் பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ப்ளே பண்ணுங்கள். சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். சரிங்களா? போர்டு வரைய எடுத்துடணும்னா நாளைக்கு வந்துட்டு 1 சி போர்டில் 2 வரணும். 2ஆம் நம்பர் ஏன்னா ஏ போர்டில் இருக்கிறது இங்கேயும் வரலாம். ஓகேங்களா? அதேமாதிரி 3ஆம் நம்பர் ஏ போர்டில் தான் அடிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. 3ஆம் நம்பர் பி போர்டுக்கும் ஒரு சான்ஸ் இருக்குது. சரிங்களா? அதையும் நான் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு. 5 பார்த்திங்கன்னா எங்கே வேணாலும் வரலாம். இந்த 9 வந்துச்சுன்னா சி போர்டுக்கு தான் வரணும். அப்படி இல்லைன்னா பி போர்டுக்கு போகலாம். சரிங்களா? அங்கேயும் ஒரு சான்ஸ் இருக்குது. அதுக்கு 9ஆம் நம்பர் பி போர்டுக்கு சான்ஸ் இருக்குது. 4ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் சி போர்டில் தான் வரணும். சரிங்களா? இல்லைன்னா அது பி போர்டுக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னடா கொடுத்துட்டு போர்டை வச்சுட்டு மாற்றி சொல்கிறேன்னு சொல்ல நினைக்காதீங்க.
ஆனால் அது கணிப்பில் அப்படி தான் இருக்குது. அதனால் நம்ம அதிகபட்சமாக எதில் வரலாம் அப்படின்னு ஒரு கன்ஃபார்ம் பண்ணி நம்ம வைக்கிறோம். சரிங்களா? உங்களுக்கு ஏதாவது மாற்றம் இருந்தால் அப்படி ஒன்று இப்படி ஒன்று வச்சுக்கோங்க. அதுக்காக மட்டும்தான் நம்ம சொல்கிறோம். சரிங்களா? அதேமாதிரி நான் எப்பவும் சொல்கிற மாதிரி தான் ஜோடி நம்பர் இதிலே வந்துடும். 3க்கு பார்த்தீங்கன்னா 34, 39 அதை அப்படி இப்படி மாற்றி போட்டுக்க வேண்டியது தான். சரிங்களா? வேறு 31, 36 அப்படியும் வரலாம். அப்படின்னா 31, 13, 63, 36 சரிங்களா? அப்படி வரலாம். அதே மாதிரி இது 34, 43, 93, 39 சரிங்களா? இந்த மாதிரி தான் எல்லா நம்பருமே பவர் நம்பர் நீங்கள் மாற்றி மாற்றி வச்சுக்கணும். அப்படி தான் எடுத்தால் தான் நம்மளுக்கு வரும். அதுக்காண்டி நீங்கள் ஒரு நம்பரை நீங்கள் சூஸ் பண்ணி எது வரும் ஆல் போர்டில் நம்ம 2 நம்பர் மெயினாக சூஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? அப்படி தான் பண்ணிக்கணும். இதில் ஆல் போர்டாக தான் நம்மளுக்கு வரும். சரிங்களா? அது மட்டும் நான் சொல்லிக்கிறேன். பார்த்து அதிலே 3 டிஜிட்டல் நீங்கள் செட் பண்ணி வைக்கலாம். சூப்பராக வந்தால் வரும். சரிங்களா? நாளைக்கு 3 வந்தால் இப்படி தான் வரணும். சரிங்களா? அதை நான் சொல்லிக்கிறேன். சப்போஸ் 8 வந்துச்சுன்னா அதுவும் 3க்கு பதிலாக 8ஆக மாற்றிக்க வேண்டியது தான். 3 இருக்கிற இடத்துலலாம் 8 மாற்றிக்க வேண்டியது தான். அப்படி வந்தால் ஜோடி நம்பர் என்ன வரும்னா இது வரலாம். அது கூட இது அந்த மாதிரி ஜோடி நம்பர் சேரும். 5, 3, 1, 3, 1, 1 எங்கெல்லாம் இருக்குது பார்த்துக்கணும். இங்கே மட்டும்தான் இருக்குது. 6ஐயும் 1 ஆக்கிக்கணும். ரெண்டுமே ஒரே இதாக தான் வரும். சரிங்களா? 4 எடுத்துக்கிட்டோம்னா 9 இருக்குது. 9எல்லாம் அது கூட சேர்த்தோம்னா வரும். சரிங்களா? நாளைக்கு நல்ல ஒரு கொஸ்டினில் சந்திக்கிறேன். சொன்ன வரைக்கும் புரிஞ்சுதா இல்லையான்னு தெரில. ஆனால் நாளைக்கும் டெய்லி சொல்லிடுறேன். அப்போ புரியும் உங்களுக்கு. போக போக புரிய ஆரம்பிச்சிடும். நன்றி, வணக்கம்.